Taste the Daily. மதுரை மற்றும் பல்வேறு பகுதிகளில் சாரல் முதல் மிதமான மழை விட்டு பெய்து வந்தது. பழங்கானத்தம், வில்லாபுரம், தத்தநேரி, ஜெயந்திபுரம், சுப்பிரமணியபுரம், மடாக்குளம் ஆகிய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது. மேலும் மீனாட்சியம்மன் கோவில் தெரு அருகே உள்ள மூலவீதி சாலையில் மழைநீர் குளம்போல தேங்கி காணப்படுவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் குளம்போல தேங்கி நிற்கும் மழை நீரால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக பேருந்து நிலையத்தில் மழைநீர் வெளியே செல்லாத வகையில் குளம்போல தேங்கி சாக்கடை நீருடன் கலந்து நிற்பதால் பயணிகள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். எனவே இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மழைநீர் தேங்காதவாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கு அதிக அளவில் நீர் வருவதால் அந்த நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. ஏரியின் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏரிக்குள் வரும் நீரானது 22,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. அதனால் ஏரியின் பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளியங்கால் ஓடைக்கரை தாழ்வாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓடைக்கரையை உயர்த்தி அமைத்து பலப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கீழக்கரை நகராட்சியில் கிழக்கு நாடார் தெரு, முஸ்லிம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியிருக்கிறது. குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை மருத்துவமனை மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக செல்ல முடியாமல் சிரமமடைந்தனர். மழைநீருடன் தேங்கியிருக்கும் கழிவுநீரால் நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் பலமுறை நகராட்சி நிர்வாகத்தில் முறையிட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் அணையில் சுமார் 50,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் தொடர் மழை பெய்ததால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஏரல் தரைமட்ட பாலம் மூழ்கடிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் மேல்மட்ட பாலம் உடைந்த நிலையில் தரைமட்ட பாலத்தை அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். தற்போது அந்த பாலமும் வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் பில்லாங்குளத்தில் மழையால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாவட்ட செயலாளர் இளம்பை ரா தமிழ்செல்வன் நேரில் சந்தித்தார். பில்லாங்குளம் கிராமத்தில் பெய்த மழை காரணமாக வீடுகளில் நீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்செல்வன் அவர்களை நேரில் சந்தித்து அரிசி, போர்வை, வேஷ்டி, சேலை உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார்.